என்னங்க, இங்க ஒருத்தி உட்கார்ந்துருக்கேன், நீங்க பாட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்கீங்க. இல்ல லட்சுமிம்மா, நீ 1008 டென்ஷன்ல இருப்ப. நான் அந்த நேரம் பார்த்து வந்து தலையை காட்டி நான் ஏதாவது வாங்கிக்கிட்டு இருக்க கூடாதுல்ல. அதான் நான் பாட்டுக்கு செவத்தோரமா பள்ளி மாதிரி ஒதுங்கி போறேம்மா. நான் உங்களை ரொம்ப ஓவரா கொடுமைப்படுத்துறேனா? சாச்சா, அதெல்லாம் இல்லம்மா. நான் என்னையே உன்ட்ட ஒப்படைச்சிட்டேன். நீ என்னைய கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிற. அடம்பிடிச்சு அழுகிற குழந்தைய அதட்டி சோறு விட்டுற அம்மா மாதிரி நீ என்னை அரட்டி உருட்டி உன் வழி கொண்டு வர்ற. அவ்வளவுதானம்மா. இங்க உட்காருங்க. நானா? இந்த ரூம்ல வேற யார் இருக்காங்க? இல்லம்மா, பக்கத்துல வந்து பல வருஷம் ஆச்சு. நீ படக்கணும் கூப்பிடவும் படபடன்னு ஆயிடுச்சுமா. உட்காருங்கன்னு சொல்றேன்ல. ஆஹா, இரவு நேரத்தில் இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாவீங்கன்னு காலையிலேயே ராசி பலன்ல போட்டிருந்தா. அது அப்படியே ஆயிப்போச்சே. உட்காருங்க. சரி. பக்கத்துல தான் வந்து உட்காருங்களேன். ஆ சரியா உட்காருங்களா? ஆ ஆ. அடடடடடா, எம்புட்டு அழகா இருக்கா. ம், என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, பேருக்கு ஏத்த மாதிரியே நீ பேரழகிமா. என்ன ஒரு நேரம், எம்புட்டு அழகான முகம். நீயே மார்பிள்ல செஞ்ச மார்வாடி பொண்ணு மாதிரி பளபளன்னு இருக்கமா. போதுங்க, ரொம்ப புகழாதீங்க. ஆமா, உனக்கு உண்மையை சொன்னா பிடிக்காது. நாம பழக ஆரம்பிச்ச புதுசுல டிவிஎஸ் வீட்டில் உன்னை உட்கார வச்சுக்கிட்டு வண்டியூர் சப்பக்களத்தை சுத்தி சுத்தி வருவனே, ஞாபகம் இருக்கா? நம்ம தனுஷ் தம்பி படத்துல வெள்ளாவி வச்சுதான் வெளுத்தாங்களான்னு பாடிக்கிட்டு அந்த சிவத்து பிள்ளைய கூட்டிக்கிட்டு அப்படியே ஊர்லாம் சுத்தி வருவார்ல, அது மாதிரி நான் சுத்தி வந்திருக்கேன். ஞாபகம் இருக்கா? எனக்கு உனக்கு ஏணி வச்சா கூட எட்டாதுமா. நீ எப்படி என்னை கட்டிக்கிட்டேங்கிற சந்தேகம் எனக்கு இன்னும் இருக்குமா. உங்க அண்ணன் தான் சொல்றதுக்கு பூரா தலையாற்ற ஒரு அப்பாவி வேணும்னு, வீட்டோட ஒரு மாப்பிள்ளை வேணும்னு என்னையும் உனக்கு கட்டி வச்சிருப்பாரு என்னமோ. நீயும் வேற வெளி இல்லாம தலையாட்டி இருப்ப, அப்படிதானம்மா? அப்படிலாம் இல்லைங்க, நான் உங்களை பிடிச்சுதான் கட்டிக்கிட்டேன். என்ன பிடிச்சு கட்டிக்கிட்டியா? அப்படி என்னமோ என்கிட்ட உனக்கு பிடிச்சது? இதோ நீங்க பேசுவீங்களே பேச்சு, அதான். ஏன் பேச்சாமா? நீங்க எங்க மில்லுல வேலை செஞ்சப்போ ஆயுத பூஜைக்கு நடக்கிற பட்டிமன்றத்துல எல்லாம் பேசுவீங்க பாருங்க, ஒரு பேச்சு. அதுல விழுந்தவதான் நான். ஆ? ஆ. நீங்க மைக்க பிடிச்சு பேச ஆரம்பிச்சீங்கன்னா கேக்குற மொத்த கூட்டத்துக்கும் சிரிச்சு சிரிச்சு வயிற்று வலியே வந்துரும். அதுவும் நான்லாம் உங்க ஜோக்க கேட்டு கீழே விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன். ஏங்க, அப்போ பட்டிமன்றத்துல பேசின மாதிரி இப்ப கொஞ்சம் காமெடியா பேசி காமிங்களேன். இப்பவா? அதெல்லாம் பேசி ரொம்ப நாளாச்சேம்மா. ப்ளீஸுங்க, எனக்காக பேச மாட்டீங்களா? என்னம்மா பேசுறது? உங்களுக்கு அங்க பேச சொல்லி தரணும். நீங்க எது பேசினாலும் சூப்பரா இருக்கும். பேசுங்க ப்ளீஸ். இல்லம்மா, அது வந்து ப்ளீஸ் எனக்காக மருது. ப்ளீஸ். சரிம்மா, உனக்காக நான் இது கூட செல்லணும். எப்படி இப்பெல்லாம் தொலைக்காட்சி வந்த பிறகு என்ன தெரியுமா, ஒரு வீட்டுல நம்ம ஊர்ல தான் மதுரையில தான் ஒரு திருடனை பிடிச்சு கட்டி வச்சிருந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே கேட்டாரு, இவன் எப்படி பிடிச்சிங்க? அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு பாரு, சார் இவன் மாடியில போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்க பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், அதையும் பார்க்கல. சமயக்கட்டுல போய் 3 தோசை இருந்துருக்கான், பார்க்கல. நாங்க பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்குடாம் பாரு, அப்ப பிடிச்சோம் அப்படின்ச்சான். அதெல்லாம் பரவாயில்லம்மா. இன்னொரு ஆச்சரியம், ஒரு புருஷன் மனைவியை வந்தானா, முறுக்கா செஞ்சிருக்க உன் மூஞ்சி பாரு இருக்கு. அந்த அம்மா ஓடியா லைட் போட்டு பார்த்துட்டு, ஐயோ கொசு ஊத்தி திண்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு.